Why do you think consistency is always a problem? ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறேன், இல்லை ஒரு வாக்கிங் போக ஆரம்பிக்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் ரொட்டீன் அப்படிங்கிறத நான் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு 5 days அல்லது ஒரு 1 week முடிஞ்ச அளவுக்கு அதை ரெகுலராக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி பிரேக் ஆகிறதுக்கு என்ன காரணம்? நம்ம யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வர பிரச்சனை இதுதான். சார் ஒரு வாரம் செஞ்சு பார்த்தேன், ஆனால் அதுக்கப்புறம் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல, இட் ஹஸ் காட் ப்ரோக்கன், அதுக்கப்புறம் என்னால் திரும்பி அதுக்கு போகவே முடியல, அந்த லூப்பே விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி. இது ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் டிசீஸாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா? இல்லை ஒருவேளை உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையினால் நீங்கள் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக செஞ்சுட்டு இருந்த ஏதாவது ஒரு விஷயம் நின்று போயிருக்கா? This is a very serious question you need to ask. And in this video we are going to see some solutions to raise that consistency level. ஒரு ரிசல்ட்டை எய்ம் பண்ணி நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா அந்த ரிசல்ட் அப்படிங்கிறத கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சிகளை தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி we are going to see. First, கன்சிஸ்டன்சி இல்லாமல் போகிறதுக்கு மெயின் காரணம் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை யோசித்து பார்க்கும்போது அவங்க சந்தோஷமாக நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறத அடையிறதுக்கான ப்ராசஸ் மேலே அவங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை, விருப்பமும் இல்லை. இவங்களுக்கு தான் இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. உடம்பை இழைக்கணும் அப்படின்னா, இல்லை மைண்டை வந்துக்கிட்டு சாந்தப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிற இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷனை நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு செகண்ட் பர்சனுக்கும் நம்ம கொடுக்குறோம். 2 பேருக்கும் 2 வித்தியாசமான ரிசல்ட்ஸ். 6 நாள் செய்கிறாங்க, 7வது நாள் அப்படிங்கும்போது அவங்க ஜேர்னலில் அது ரெக்கார்ட் ஆகிறதில்ல. அப்போ அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டால், இந்த ப்ராசஸ் ஆஃப் டூயிங் த மெடிடேஷன் ப்ராப்பர்லி ஃபார் அட்லீஸ்ட் 30 days, this process of doing the exercises and following that particular suggested diet for the next 30 days அப்படிங்கிறதுல அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுருச்சு. That's the reason they are not consistent. Second reason, laziness. இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது. Third reason, it is a paradox. It's called as swing of motivation. மூட் ஸ்விங்ஸ் இருக்கிற மாதிரியே ஒருத்தருடைய மோட்டிவேஷன் அப்படிங்கிறதும் சேர்ந்து அப்பப்போ ஸ்விங் ஆகும். What appears to be more intense at one moment will appear a very, very less important in another moment. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும்போது அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது அந்த டைமில் அவங்களுக்கு அது ரொம்ப தீவிரமாக தெரியும், ஆனால் டைம் ஆக ஆக அந்த தீவிரம் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். This varied mindset brings a chaos. இன்னொரு ரீசன் என்னென்னா, unwillingness to measure the results or invisible nature of the results rather. ரிசல்ட் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்க தெரியாத ஒரு நிலைமை, ரிசல்ட் அப்படிங்கிற அந்த விஷயம் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணராத அந்த நிலைமை. ஸோ லேசினஸ், லெஸ் மோட்டிவேஷன், அப்புறம் ரிசல்ட்டை உணர முடியாத தன்மை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரண வீக்னஸஸ் அப்படிங்கிறது தான் கன்சிஸ்டன்சி இல்லாமல் போகிறதுக்கு காரணம். சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவுட்கம்மை பற்றி யோசிக்காமல் ஒரு பேசிக்கான டிசிப்ளின் அப்படிங்கிறது கொண்டு வர்றது. அதாவது அவுட்கம் என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் 30 நாளைக்கு நான் இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ வுட் லைக் டு பி கமிட்டிங் டு தி எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறத விட ஐ வுட் லைக் டு கமிட் மை செல்ஃப் டு டூ திஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 30 days அப்படின்னு சொல்லி 30 நாளைக்கு உண்டான கமிட்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்துக்கிறது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். ஏன்னா ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம இப்படி இருக்கணும்ன்ட்டு மைண்டில் ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்கோம். அந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிசல்ட் ஒருவேளை வரல அப்படின்னா நம்ம ஃபெட்டப் ஆயிடுவோம். அதுக்கு பதிலாக அந்த ரிசல்ட் அப்படிங்கிறத பற்றியே யோசிக்காமல் இந்த வேலையை மட்டும் ஒரு 30 நாள் செய்வோமே அப்படின்னு நம்மளையே புஷ் பண்ணிக்கிற ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டோம்னா லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி நம்ம தவிர்க்க முடியும். The second solution is always asking yourself how badly I want this. எனக்கு இது எவ்வளோ முக்கியம்? ஒரு ஃபிட்னஸ் ரிஜிமில் இருக்கீங்க, உடம்பு ஸ்லிம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, இல்லை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் இருக்கீங்க, உடம்பு பல்க் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக செய்கிறீங்கன்னா அது ஒரு 10 நாள் அந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறீங்க, 11ஆவது நாள்லேருந்து 20ஆவது நாள் வரைக்கும் ஒரு பிரேக். தேர் இஸ் அ லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி.
அப்போ அந்த கன்சிஸ்டன்சி நம்ம ரீகெயின் பண்ணணும்னா we will have to ask a question to ourselves, how badly I want this, இந்த ரிசல்ட் எனக்கு எவ்வளோ முக்கியம், how badly I'm in search of it. இது இருந்தால், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் என்னுடைய பாடி இருந்தால், இந்த ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னம்னா அது எவ்வளோ நல்லா இருக்கும், அதை நான் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற அந்த இன்ஜெக்ஷன் ஆஃப் டோசஸ் ஆஃப் என்தூசியாசம் அதை நம்ம அடிக்கடி செய்யணும். அதை நம்ம அடிக்கடி நம்மளுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா மட்டும்தான் we will be forcing ourselves to take the consistency. Next solution to develop consistency is regular interval breaks. நீங்களே ஒரு 2 நாள் அல்லது 1 நாள் அப்படிங்கிற எக்ஸ்கியூஸை உங்களுக்கு கொடுத்துக்கிறது. ஆல்ரைட், ஐம் கோயிங் டு டூ ஃப்ரம் மண்டே டு தேர்ஸ்டே. ஃப்ரைடே ஒரு நாள் கேப் விட்டுருவோம், சாட்டர்டே அகெயின் we will do it, அண்ட் சண்டே ஒரு நாள் கேப் விட்டுருவோம். ஸோ 5 days a week அதை நம்ம தெளிவாக செஞ்சுட்டு போகலாம். 2 நாள் வேணால் பிரேக் எடுத்துக்கலாம். You see, here you are making a psychological conditioning into the brain that the break is naturally allowed because the brain gets bored and it pushes you to take the break. இல்லையா? அதுக்கு பதிலாக you yourself are giving certain amount of break so that in the next spell the brain gets more disciplined and starts doing it all over again. Alright? So Monday to Thursday, 4 நாள் take a break, 1 day. அப்புறம் சாட்டர்டே இன்னொரு நாள் take another day's break, Sunday அப்படின்ற மாதிரி கண்டிஷன் பண்ணிட்டீங்கன்னா I think the mind will be seriously calmer and it will work properly, and thereby you can raise your consistency. The next solution is the ability to measure the result. ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி அந்த ரிசல்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அதை பற்றி யோசித்து கொஞ்சம் நீங்கள் உங்களையே அப்கிரேட் பண்ணிக்கணும். When I say upgrade, what I mean here is you can give a self-reward and you can make it even more meaningful. Okay, right. So இவ்வளோ பெரிய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்த்தோம் 4 மாதத்தில். இப்போ 1.5 மாதம் முடிஞ்சிருக்கு, நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ why don't we take a little bit of a reward for it அப்படின்னு சொல்லி உங்கள் சப்கான்ஷியஸ்க்கு நீங்களே ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸியை கொடுக்கும்போது the subconscious works finer and மறுபடியும் இருக்கக்கூடிய இன்னும் 2.5 மாதத்துக்கு அது நல்லா வேலை செய்யும். Right? So just giving your own self a reward and the ability to measure the results properly and regularly. அடுத்த சொல்யூஷன், ரெக்கார்டிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸ். ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு கன்சிஸ்டன்சி கம்மியாகுது அப்படின்னா ஏதாவது ஈவெண்ட் நடந்திருக்கும், இல்லை ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் நடந்திருக்கும், இல்லை தன்னை ஆத்திரப்படுத்தக்கூடிய லெவலுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் யாராவது பண்ணியிருப்பாங்க, இல்லை அந்த பர்சன் எதையாவது பார்த்து ஏமாந்து போயிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரேஞ்ச் ஈவெண்ட்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸ், இந்த 4 விஷயத்தையும் ரெக்கார்டில் எடுக்கணும். இந்த 4 ஏதோ ஒன்று இல்லை, இந்த 4மே சேர்ந்து தான் உங்களை கன்சிஸ்டண்ட்டாக இல்லாத மாதிரி உங்களை தடுக்குது. ஸோ யூ கோட் டு ஹேவ் த ரெக்கார்ட் ஆஃப் ஆல் தீஸ் ஈவெண்ட்ஸ் அண்ட் யூ நீட் டு கொஸ்டின் யுவர் செல்ஃப் why these things had occurred அண்ட் இதுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்ட்டு நீங்கள் தான் அதுக்கு எகென்ஸ்டாக ஒரு பேட்டில் அட்மினிஸ்டர் பண்ணணும். இல்லாட்டி வேறு யார் பண்ணுவா? ஈவெண்ட் பேஸ்ட் அப்படின்னா அந்த ஈவெண்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? யாரை மீட் பண்ணாமல் இருக்கணும்? என்ன வேலையை செஞ்சால் அந்த ஈவெண்ட் நடக்காது? இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்களுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கிற உங்களை கெடுக்கிற இந்த டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கன்சிஸ்டண்ட்டாக வேலையை செஞ்சிட்ருக்கிற உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுற இந்த விஷயம் மறுபடியும் நிகழாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? So you got to take all the account of these events, frustrations, distractions and disappointments. Otherwise your consistency will be thick and your results will also be stalled. And my last solution is meditate your result. See the result. Synthetically imagine and taste the result in the mind. ரிசல்ட்டை மைண்டில் பார்க்கக்கூடிய ஆட்கள், சயின்டிஸ்ட்ஸ், அத்லீட்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ், ப்ரோட்டோடைப் ப்ரொடியூசர்ஸ், இவங்கெல்லாம் அது என்ன அப்படிங்கிறத மைண்டில் ஏற்கனவே பிக்சர் பண்ணி பார்க்குறதுக்கு தெரிஞ்ச ஆட்கள். ஸோ அவங்க அந்த ரிசல்ட்டை மைண்டில் மெடிடேட் பண்ணி பார்க்கும்போது தான் ஸ்டெப் எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு ரியாலிட்டியில் அவங்க அதை பற்றி யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க. ஸோ you have to visualize the result and meditate for the result. அந்த ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லி மெடிடேட் பண்ணணும். அந்த ரிசல்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கான உங்களுடைய முயற்சியை நீங்கள் எடுக்கணும் மைண்டில். அது மைண்டில் முதல்ல இங்கே நடந்தால் தான் ரியாலிட்டியில் நடக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கன்சிஸ்டன்சியை ரைஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமும் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு அப்படின்னா
அடிப்படையாகவே உங்களுடைய கேரக்டர் சைக்கிக் பிஹேவியர்ஸில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். I hope that's not the case. You will be consistent if you're taking these steps. This is Manikandan Sundaresan, resting the case. Until I meet you with the next video, never stoop down to any form of negativity. Always expect only great things in life and live strong. Jai Hind.